ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு சிவானந்த லஹரியில 44வது ஸ்லோகம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குருவந்தனம் பார்க்கலாம். சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாருங்க 44. करलग्न मृग करीन्द्र बंगो कनसार्दूल विकंठ नोस्त जंदुहु. कनसार्दूल विकंठ नोस्त जंदुहु गिरिशो विशदा कृतिश्च चेदः. गिरिशो विशदा कृतिश्च चेदः गुहरे पंचमुखोस्तु मे कुदोभिः. गुहरे பஞ்சமுகோஸ்துமே குதோபிஹி. அதானது இந்த 44வது ஸ்லோகத்தோடைய மீனிங் நம்மளுடைய பெரியவார் அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகாக இதில் சொல்லி கொடுத்துருக்கார். பயம் என்ன, எதுக்காக நம்ம பயந்துக்கணும், ஈஸ்வரன் இருக்கும்பொழுது எதுக்காக பயந்துக்கணும்னு பெரியவர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. பகவான் ராமராக அவதரித்த போது மனுஷனாகவே நினைத்து கொண்டார். பிறர் துதி செய்த காலத்தில் ஆத்மனாம் மானுஷ்யம் மன்னியே என்று சொல்லி மனிதர்களுக்கு உண்டான சுக துக்கங்களை தாமும் அனுபவித்து காட்டினார். ராமனா பிறந்தோட மனுஷனா போல மனிதன் என்னென்ன கஷ்டப்படுறான், என்னென்ன சுகப்படுறான் எல்லாத்தையும் முதல்ல அனுபவிச்ச மாதிரி காட்டினார். அதுதான் ராமாயணம். அதே போல் ஆதிசங்கர பகவத் பாதார் அவர்களும் பரமேஸ்வரனுடைய அவதாரம், ஈஸ்வரனுடைய அவதாரம் தான் ஆதிசங்கரர் அப்படின்னு நம்ம பெரியவர் சொல்றோம். அதானது அப்படி வரும்போது அந்த வழியில ஈஸ்வர பக்தியை செய்து பிறருக்கும், அப்போ அவர் ஈஸ்வரனுடைய அவதாரம் இருந்தாலும் ஈஸ்வர பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி நமக்கும் அதை சொல்லி தருகிறார். எந்த ஸ்லோகத்துல நம்ம கரலக்ன மிருகா அந்த ஸ்லோகத்தில். சரியா, இது வேற ராகம். கரலக்ன மிருக கரீந்திர பங்கோ करलग्न मृग करीन्द्र बंगो कनसार्दूल विखंडानोस्तजंदुः. कनसार्दूल विखंडनोस्तु जंदुः गिरिशो विशदा कृतिश्च चेदः. गिरिशो विशदा कृतिश्च चेदः गुहरे पंचमुखोस्तु मे कुदोभिः. गुहरे पंचमुखोस्तु मे कुदोभिः. करलग्न मृग करीन्द्र बंगो कनसार्दूल विखंडनोस्तजंदुः गिरिशो विशदा कृतिश्च चेदः गुहरे पंचमुखोस्तु मे कुदोभिः. இந்த ராகம் கொஞ்சம் ஈஸியாக நாராயணியத்தில் வர மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வைரம் ராம்.